வெல்டன் மேடம், சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ சார். இந்த ஷூட் ஓவர். நாளைக்கு உங்கள் ஷூட் இருக்குது. லொக்கேஷன் நான் அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துடுங்க. மற்றபடி காஸ்டியூம் டீட்டெயில்ஸ், ஷூட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறேன். மூச்சு பிடிக்க இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், கண்டுக்கிறலான்னு பாரு. என்ன சார், ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை மேடம். நீங்கள் ஏன் மாடலிங் ஃபீல்டை விட்டு சினிமாவுக்கு வரக்கூடாது? என்ன? ஏன்னா ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோயின் ஆகிறதுக்கான அத்தனை குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது மேடம். சார், நீங்கள் ஒன்று முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய பேஷன், ஆம்பிஷன், கோல் எல்லாமே வரப்போகிற ஃபெமினாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி மிஸ்ஸந்தே ஆகணுங்கிறது தான். அதுக்காக நான் என்ன எஃபர்ட் வேணாலும் போடுவேன். ஓகே மேடம், நெக்ஸ்ட் மந்த்து இதுக்கான ப்ராஜெக்டை சைன் பண்ணலாம். ஸோ ட்ரெயின் அப் வெல் மேடம். ஓகே, தேங்க்யூ. எஸ் எஸ் எஸ், சூப்பர்ண்ணே. அண்ணே வணக்கண்ணே. டே பாலா, ஜாக்கிங்கடா? ஆமாம் மாப்பிள்ள, நானும் வந்ததுலேருந்து அவனை தான் தேடிட்டு இருக்கேன். ஆளே காணோம். சரி, நீ என்ன இவ்வளோ லேட்டு? மாப்பிள்ள, தலைவர் மாநாடு போயிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சரி, அந்த டூல் பாக்ஸ் எடு. ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, தலைவருக்கு பூஜையை போட்டு வந்துடுறேன். தலைவா, தமிழ்நாடு எப்படியாவது காப்பாற்று. ஜாமுன்னு நினச்சி கிரீஸை தின்ட்டு போயிருக்குது. இது மட்டும் என் கையில் மாட்டட்டும். என்ன மாப்பிள்ள, இந்த நாசமா போன எலி கார் டிக்குள்ளே தான் மாப்பிள்ள இருக்குது. டூல்ஸ் எடுத்துருவா. இன்னைக்கு செத்துச்சந்த எலி. தோ வரேன். ஜாக்கி, நீ எங்கடா இங்க? மாப்பிள்ள, நேற்று வயர் முறுக்கலான்னு உள்ள போனேன். நான் உள்ள இருக்கிறது தெரியாம அவனை டிக்க சாத்திட்டு போயிட்டான் மாப்பிள்ள. மூதேவி மாட்டி விட்டுருச்சே. சொல்லுங்க சார். தம்பி, வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார். என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு பார்ட்டிக்கு போறேன். காரை அங்கே வந்து டெலிவரி பண்ணிடு. அங்கே போய் நான் குடிச்சிருவேன்ப்பா. நீ தான் காரை ஓட்டணும். வரும்போது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வா.
நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணுமா? எங்க சார்? பப்புக்கு போறேன்ப்பா. பப்பா வந்துடுறேன் சார். என்ன காரியமா பண்ணிட்டு இருக்க? இப்பதான் உன் புருஷன் கூட அங்க ஆடிட்டு இருந்த, இப்ப இவன் கூட இங்க ஆடிட்டு இருக்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? டேய் இடியட், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. கல்யாணம் ஆகலையா? அப்ப அவன் என் பாய் ஃப்ரெண்ட். அப்ப இவன் என் பாய் பெஸ்டி. பாய் பெஸ்டியா? ஆமா. என்ன கர்மமோ, போய் ஆடித்தோல. ச்சே. என்ன இவன் ஃபோன் எடுக்க மாட்டான்? One monitor with pickles, 2 water packets. அதெல்லாம் இங்கே இல்லை சார். No monitor? நோ சார். Oh my god. Yes. Are you flirting with me? என்னது? என்ன பிக்கப் பண்ண ட்ரை பண்றியா? What? இல்லை அப்படிலாம் இல்லை மேம். Then? இல்லை, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, அவ்வளோதான். உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வரலையா மேம்? பாய் ஃப்ரெண்டா? ஐம் சிங்கிள். எஸ், சூப்பர் மேம். ஏன் இவ்வளோ சந்தோஷம்? ஒன்றும் இல்லை மேம், சும்மா தான். பார்க்க ரொம்ப மொக்கையா இருக்கியே நீ. என்ன பண்ணுற? கண்டுபிடிச்சிட்டாலோ? மேடம், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். மாதம் 1.5 லட்சம் சம்பளம். பேர் என்ன? வருண் சக்கரவர்த்தி. நீங்கள்? ரியா. மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். வரப்போகிற ஃபெமினால பார்ட்டிசிபேட் பண்ணி மிஸ் இந்தியா ஆக போகிறேன். மிஸ் இந்தியா. ஏய் வருண் வந்துடுற. ஃபர்ஸ்ட் டைம் பப்புல பார்த்தேனே அவள நேரில், ஹார்ட் பீட் நிக்கல. ஒரு செகண்ட் லுக்ல ஃப்ரீஸ் ஆகி மாட்டிக்கிட்டேனே அவளோட லவ்ல. பிரவுன் ஃபில்டர் காஃபி ஃபீல், அவளோட ஸ்மைல், ஒயிட் டபுள் காலி ஹேர், ட்ரிப் ஸ்டைல், என்ன கட்டி எடுக்கும் இந்த மாடர்ன் மைல். இவன் வேற
வேற குருவும் பார்க்குறாளே. தம்பி காரை எப்படியாவது கொடுத்துட்றா. வீக்கெண்டு பார்ட்டிடா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ்டா ஸ்வீட் இஸ் பியூட்டிடா என் டார்லிங் ரொம்ப கியூட்டிடா வீக்கெண்டு பார்ட்டிடா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ்டா ஸ்வீட் இஸ் பியூட்டிடா மை பியூட்டி ரொம்ப ஹாட்டிடா. மேடம் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நானே ட்ராப் பண்ணிடுறேன். 4th பிளாக், ஷெனாய் நகர், சென்னை. ஹாய், நீங்கள் சொன்ன மாதிரி ரூமை வெக்கேட் பண்ணிட்டேன். இனிமேல் இங்கே தான். ஹே, யார் நீ? என்ன இப்படி கேட்டா? வருண், வருண் சக்கரவர்த்தி. வருண் ஆகுது சக்கரவர்த்தி ஆகுது, நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது. ஜஸ்ட் கெட் அவுட். கெட் அவுட்டா? அவ தானே வர சொன்னா. நீங்கள் தானே மேம் வீட்டுக்கு வர சொன்னீங்க. ஆமா, நீ எங்க ஸ்டே பண்ற? இங்கே தான் பக்கத்தில் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் சின்ன ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கேன். தனியாவா? சரி, நீ ஒன்று பண்ண, நீ உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி என் வீட்டுக்கு வந்துடு. இனிமே நீ என் கூட தான் தங்க போற. ஓகே? கொஞ்ச நாள் பார்ப்போம், பிடிக்கலன்னா துரத்தி விட்டுருவோம். ஓ வருண், எஸ், உள்ள வாங்க. இதோ வரேன். நம்ம ஷர்ட்டை விட பெருசாக தான் பாருக்குது வீடு. இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா ஹேவ் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிக்கணுமா? என்ன தேடுற? இல்லை, நோட் பண்ணிக்க சொன்னீங்களே, அதான் பேப்பர் பேனா தேடினேன். என்ன நக்கலா? உன் திமிரெல்லாம் வீட்டு வாசலோட வச்சுக்கோ, என்கிட்ட வேணாம். இவன் என்ன நம்ம ஓனர் விட பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருப்பா போலையே. இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா எனக்கு என் வீடு எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். குக்கிங் சேர்ந்து பண்ணிக்கலாம், ஆனால் உன்னோட பிளேட் நீ தான் வாஷ் பண்ணணும். அப்புறம் நான் பியோர் நான்வெஜ். வீட்டோட எக்ஸ்பென்சஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட் ஆனால் பார்ட்டி போவேன், நீ வேணா வரலாம், ஆனால் நான் எங்கே போவேன்னு கேட்கவே கூடாது. சம்டைம்ஸ் ஹவுஸ் பார்ட்டி கூட இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க, ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரக்கூடாது. இன்ஸ்டால டெய்லி ஸ்டேட்டஸ் போடுவேன், அதுக்கு நீ தான் கேமராமேன். ஐ ஹோப் யூ நோ ஹவு டு ஹேண்டில் கேமரா. இப்போ சொன்னதை விட முக்கியமான ஒரு கண்டிஷன், எனக்கு இந்த லவ் மேரேஜ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, உனக்கும் இருக்கக்கூடாது. அப்படி நமக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சுனாலும் கம்ப்ளீட்லி சேஃப். அப்புறம் என் பெர்மிஷன் இல்லாமல் என் பக்கத்துலேயே வரக்கூடாது. என்ன, ஓகேவா? இல்லை, முடிஞ்சிருச்சா இல்லை வேற ஏதாச்சும் இருக்கா? இப்போதைக்கு அவ்வளோதான், இனி ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்கிறேன். மேடம், நீங்கள் இவ்வளோ சொன்னீங்களே, நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லு, உனக்கு என்ன கண்டிஷன்? கண்டிஷன்லாம் இல்லை, ரொம்ப பசிக்குது. எனி ஃபுட் இன்சைட் தி கிச்சன்? இப்போ தான் சொன்னல சேர்ந்து குக் பண்ணணும்னு. வா, வந்து வெஜிடபிள் கட் பண்ண. ஐம் நாட் ஹங்க்ரி. எனக்கு பசிக்குது, வந்து கட் பண்ண. இதுக்கு நம்ம ஓனரே பரவாயில்ல போல இருக்கு. எங்கடா அந்த பையன் வருன்னு ஆளே காணோம். தெரிலண்ணே எங்கே போனான்ட்டு. வச்ச பொருள் வச்சத்துல இருக்குதா? எல்லா கம்பெனி நடத்துறானுங்க. இங்க இருந்து எங்கடா வர? 10க்கு 12 ஸ்பேனர் அது இங்க இருக்கானே. வந்து தேடுவியா? போடா, போ, அங்க போய் தேடு போ. இதோ பாருடா, அவ எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியும். மரியாதை சொல்லு. நேத்து கஸ்டமர் வண்டியை லேட்டா டெலிவரி பண்ணிக்காண்டா, அந்தால என்ன பிடிச்சி கத்துறான். 2 தடவை ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் எடுக்கலை. நைட்டு வருவான்னு நினைக்கிறேன். வர வர உங்க எல்லாருக்கும் திமிரு ஜாஸ்தியா போச்சுடா. வச்சுக்கிறேன், அவ வந்தா போன் பண்ண சொல்லு. சரிண்ணே. என்னது, என்னடா கார் பாட்டு தானா போகுது? அண்ணே, ஜாக்கி வண்டியை டெலிவரி பண்ண போறானே. டேய், அது ஏன் கார்ரா? போய் ஐயோ. புடிங்கடா அவனை. டேய், டேய், ஜாக்கி, நில்றா, டேய். நில்றா. டேய், ஜாக்கி, டேய், நில்லுடா. காரை டேய், குத்துட்டு போடா. நில்லுடா. ஓனர் உனக்கு காரா, டேய், license ஜாக்கி. கிடையாது.
கொஞ்சம் கொஞ்சம் ரைட் 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 கொஞ்சம் கொஞ்சம் ரைட் 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 கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட் 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 கொஞ்சம் கரெக்ட் கொஞ்சம் left. சீக்கிரட்ரா போஸ்ட் Okay. பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் போஸ் இப்போ எடுக்கிறேன் பார். ஏய் கேர்ஃபுல். அதுக்கு ஏன் ஃபோன்? என்ன? இல்லை அழகா இருக்கீங்க அதான். கூப்பிட்றா. கூப்பிட்டீங்களே மேடம்? டேய் போஸ்டா. போஸா? ம் அவ்வளோதானே மேடம்? இல்ல இல்ல இன்னொரு காஸ்டியூம் இருக்கு. இன்னும் இருக்கா? உன்னாலே மறுபடி பிறந்தேனே என் தேனே அழகாலே வாட்டி வதைக்கின்றாய் உன் விழியாலே நீ செல்லும் பாதை தொடர்வேனே உன் நிழல் போலே கனவெல்லாம் நிஜமாய் உணர்ந்தேனே உன்னாலே தீராதே என் ஆசை நீதானே நரையெல்லாம் வந்தாலும் உன்னை ரசிப்பேனே கைரேகை ஒழுங்காக கை கோர்த்து பதிப்போமே முத்தங்கள் கணக்கு முடிவிழியாகட்டுமே தினம் தினம் பார்க்கும் முகமே முகமே புதிதாய் தோன்றும் எனக்கே தலை முதல் பாதம் நகம் வரையிலும் ரசிகன் நான் ரசிக்க செய்வேனே குழந்தை போல் உன்னை நான் சுமந்திடவே கொஞ்சி கொஞ்சி உன்னை கடிப்பேனே காலம் செல்லும் ஒரு நொடியில் நொடியில் உன்னை அடைவேன் சோகம் தொலைப்பேன் மறுகணமே உன்னுடன் இருந்தால் தீராதே என் ஆசை நீதானே நரையெல்லாம் வந்தாலும் உன்னை ரசிப்பேனே ஐயோ எவ்வளோ பெரிய பள்ளம் ஸ்பேனர் வேறு உள்ளே போட்டுனேன் எடுக்கூட முடியலையே. அச்சோ இப்போ என்ன பண்ணுறது? என்னடா அட்ரஸ் மாதிரி எதனா வந்துட்டியா என்ன? இல்லைடா நீங்கள் 2 பேர் செத்துட்டு தான் சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலாம். ஐயோ நான் இல்லை, ஐயோ நான் இல்லை, ஐயோ நான் ஏன்டா சொல்ல மாட்டே? நல்லா என்ஜாய் பண்ணுற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான், வெக்கமாக இருக்குடா. கருமம் வெக்கெல்லாம் படுறியேடா. ஆமாம், உன் லிவிங் டுகெதர்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எங்கடா நல்லா தான் இருக்கா, திடீர்னு சத்தம் போடுறா, திடீர்னு கோவப்படுறா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், காஃபி கப்பை தெரியாமல் கீழே போட்டேன், அது கூட சண்டை போடுறா. இது கூட பரவாயில்ல, அயன் பண்ணி ட்ரெஸ்ஸை கிளிப்போர்டில் மாட்ட மறந்துட்டேன், அது கூட அப்படி கத்துறா. இது கூட பரவாயில்ல மச்சான், பில்லோ கவரை மாட்ட மறந்துட்டேன்டா, அதுக்கு அப்படி சத்தம் போடுறாடா. இதுக்கு சண்டை போடுவாங்க. அதுக்கு ஏன்டா ஏன் மேலே ஸ்பேனர் போட்ட? ஐயோ டேய் நீ சொல்லு மச்சான். மச்சான் அவள் மாடலிங் பண்ணுறாடா, டெய்லி அவளை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுவேன், அங்கேயே வெயிட் பண்ணுவேன். அது ஒரு தனி ஃபீல்டா. நம்மலாம் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அவள் ஒரு லட்சியத்துக்காக வாழ்கிறா மச்சான். அவளுக்கு மிஸ் இந்தியா ஆகணுன்ட்டு ரொம்ப ஆசைடா.
அதுக்காக அவள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனாலும் மச்சி அவள் ஒரு குழந்தை மாதிரிடா. அவள் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரிலடா. எனக்கு ஒன்று தான் மச்சான், மிச்ச காலத்தையும் அவள் கூடயே ஓட்டி கழிச்சிடணும், அவ்வளோதான். அதுக்கு ஒழுங்காக ஏதாவது ஐடியா கொடு. மாப்பிள்ள, இந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கைலாம் புது காரில் பழைய டயர் போடுற மாதிரி மாப்பிள்ள. என்னடா சொல்கிற? ஆமாம் மாப்பிள்ள, பழைய டயர் எப்போ வெடிக்கும் தெரியாது. அதே மாதிரி இவளுக்கு நம்ம எப்போ கழட்டி விட்டு போவாளுன்னு தெரியாது. ஜாக்கி, கையில மாட்டினா செத்துருவ. சரி, இதை விடுமா. சரி மச்சான். லைஃப் ஃபுல்லாக அவள் கூட சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒழுங்காக ஐடியா கொடு. மாப்பிள்ள, அதுக்கு இந்த செட்டப்பில் சொன்னால் நல்லா இருக்காது. அதுக்கு வேற செட்டப். அவள் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லைடா. அவள் வேற மாதிரி, பென்ஸு கார் மாதிரி, ஹெவி மெயின்டெனன்ஸ், டக்குன்னு பிக்கப் ஆகிடும். ஆமா, நீ மெக்கானிக்னு அவளுக்கு தெரியுமா? கேட்டது அவன் என் மூஞ்சில ஏன்டா துப்புன? அது மகத்தில் மட்டும் எவ்வளோ எடுத்துருக்குது. தூங்கு. அது மட்டும் நான் ஒன்றும் சொல்லலை மச்சான். ஷெட்டில் இந்த காரை வச்சு தான் அவளை நான் உஷார் பண்ணேன். அவள் என்ன ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கா. இப்போ கூட அதை சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் மச்சான். மச்சான், நல்ல சகுனண்டா. ஆமாம் மச்சான், ஒரு நாள் எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லாத போது அவன் இப்படி தான்டா தும்முனான். அப்புறம் சரியாயிடுச்சா? உடனே செத்துட்டார்ரா. எங்கே போய் பொறுக்கிட்டு வர? ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தானே போனேன். இதெல்லாம் செட் ஆகாது. உன் திங்ஸை பேக் பண்ணிட்டு கிளம்பு. ரியா ப்ளீஸ் ரியா, உனக்கே தெரியும் ஒரு வாரமாக ஆஃபீஸ் போடலன்ட்டு வேலை அதிகமாகிடுச்சு. நைட் ஷிஃப்ட் வேறு கொடுத்துட்டாங்க. ஃபோன் எங்கே வச்சுருந்த? எவ்வளோ வாட்டி கால் பண்ண தெரியுமா? ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆச்சு போட்டிருக்கலாம்ல. இல்லை, ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சு, பார்க்கல. தப்பு தான். இவ்வளோ நாள் நான் உன் கூட தானே இருந்தேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடேன். சத்தியமா இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. சாரி ரியா. கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்படியே தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவே. சேச்சே, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடேன் ப்ளீஸ். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். டோன்ட் ரிப்பீட் இட். இனிமேல் சரக்கே அடிக்கூடாதரா யப்பா. என் ரியாக்கு நான் சமைச்ச பிரியாணி. ஓய், உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? என்ன இப்படி கேட்ட? நான் சூப்பராக சமைப்பேன்ல. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? என்னாச்சு? சின்ன வயசுலேருந்தே
எனக்கு அப்பா அம்மா இல்லை. நான் படித்து வளர்ந்தது எல்லாமே ஆர்ஃபனேஜ் தான். ஒரு வழியாக ஒரு வேலை ஒன்று கிடச்சிது. காற்று இல்லாத டயர் போல் என் வாழ்க்கை நிலத்தட மாதிரி போயிடுச்சு. சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, அடிபட்டா அழக்கூட ஆள் இல்லை. எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி என் பாதி வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். அப்போ தான் ரொம்ப நாள் ஓடாத காரில் இன்ஜின் சர்வீஸ் பண்ண மாதிரி என் வாழ்க்கையில் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம்தான் என் வாழ்க்கையிலேயே நான் சிரிக்க ஆரம்பித்தேன். என்னோடய தனிமையை நான் மறக்க ஆரம்பித்தேன். என்னடா இந்த வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறப்ப தான் புது கார் ஹைவேல வந்த மாதிரி சல்லுன்னு என் வாழ்க்கையில் நிறுத்து. என்ன சிம்பதி கிரியேட் பண்ணுறியா? ஐம் ஹங்க்ரி. ஓ சாரி. என்ன யோசிக்கிற? இல்லை, நல்லா தான் பேசுகிற. ஆனால் அடிக்கடி இந்த டயரு காருன்னு வருதே, அதான் யோசிக்கிறேன். ஐயோ, நம்ம விட்டாலும் இந்த மெக்கானிக் நம்மள விட மாட்டேன். நான் சொல்கிறது அது ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே. யார் நீங்கள்? ஐ எம் நிவி, ரியாஸ் ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? ஹாய், ஐ எம் வருண் சக்கரவர்த்தி. நைஸ் டு மீட் யூ. ஏய் இடியட், என்னையா இது? சாரிங்க, கை கழுவாம அப்படியே வந்துட்டேன். ரியா உள்ளதான் இருக்கா, வாங்க. ஹாய். அப்புறம் யார்டி இந்த பைத்தியம்? நேம் வருண், ஐடியில் ஒர்க் பண்ணுறான். இவன் எத்தனை நாளைக்கு? தெரியல, பப்பில் மீட் பண்ணேன், பிடிச்சிருந்துச்சு, நல்லா பார்த்துக்கிறான். போகிற வரைக்கும் போட்டும். கேர்ஃபுல்டா, நீ ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பண்ணிட்ட. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூ நோ எனிதிங் அபவுட் ஹிம்? நாட் எக்ஸாக்ட்லி. இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி. ஃபேமிலி பெருசாக யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கான். என்கிட்ட சொல்லிட்டல, I'll take care. ஹே வருண். எஸ். நேஹா, திஸ் இஸ் வருண். ஓ ஹாய். வேண்டாம். கை கழுவிட்டங்க. இருந்தாலும் பரவாயில்ல. She said you working in IT. What's your domain? என்ன சொல்றது? அதாங்க அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். That's what I know. I'm asking what's your portfolio? ஏங்க ஃபோட்டோஸ்லாம் அப்புறம் எடுத்துக்கலாங்க, முதல்ல பிரியாணி சாப்பிடுங்க, எடுத்துட்டு வரேன். Hey, portfolio. இருங்க, நிறைய கொண்டு வரேன். நான் கொண்டு வரேங்க. என்னடா? Nothing. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எப்போவுமே உன் கூட இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு என்ன, நீ என் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். உன் கூடயே தானடா இருக்க, வேற ஏதாச்சும் கேளு. ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருக்க? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் சர்ப்ரைஸ், அப்புறமா சொல்கிறேன். வேற என்ன வேணும் கேளு. நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன், பட் கேட்டால் தப்பாக நினச்சிவியோன்னு பயமாக இருக்குது, அதான். வருண், நான் ஏன் ஒன்று தப்பாக நினைக்க போகிறேன்? நீ என்ன வேணா கேளு, எது வேணா கேளு. ரியா, அப்போ நானே தானே கேட்க சொல்கிறேன், கேளு வருண். சரி, இப்போ சரக்கு வாங்கி தரியா? சரக்கா? நான் கூட வேற எதுவும் நினச்சேன். அப்போ சரக்கு அவ்வளோதானே, நீ போ. கண்டிப்பா. டேய், இதை விட நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காதுடா. அவள் ஹாப்பியாக இருக்கும் போதே சொல்லிடு. முடிஞ்சா இன்னைக்கே கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடுறா. வருண், சீக்கிரம் வா. இதோ ஒரு நிமிஷம். ஆமாம், அவளை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரிங் வாங்கி வச்சுருந்தேன்ல,
அது உன்கிட்ட தானே இருக்கு. ஆமாண்டா. அப்போ எதையும் யோசிக்காத, உடனே போய் சொல்லிடு. ஏன் நர்வஸாக இருக்க வருண்? என்னாச்சு? இல்லை ரியா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு தெரியல. டேய் மெதுவாடா. அது வந்து முதல்ல என்ன சர்ப்ரைஸ்ன்னு நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே வருண், நான் துபாய் போக போகிறேன். துபாயா? ஹாய் சார். வாங்க ரியா. இந்த வருஷம் துபாயில் நடக்கிற IFWவில் நீங்கள் தான் ரியா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க. ஐ ஹோப் யூ ஆர் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஐல் டூ மை பெஸ்ட். நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். உங்கள் பாஸ்போர்ட், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்புறம் டிசைனர் கிட்ட கொஞ்சம் பேசிடுங்க. ஷோர் சார். ஹியர் இஸ் த அக்ரிமெண்ட் ரியா. துபாய் இல்லையா? ஆமாம் வருண், துபாயில் நடக்க போகிற இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் வீக்கில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வாக் பண்ணுறேன். என்னோட கெரியரில் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் 1 year கஷ்டப்பட்டிருக்கேன். இட்ஸ் லைக் ட்ரீம் கம் மொமெண்ட் ஃபார் மீ. சூப்பர், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா. எவ்வளோ நாள் துபாயில்? 1 மாதம். 1 மாதமா? ஆமாடா, நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பேல. நீ வர வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிக்கிறேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். Cheers. Cheers. என்னை பற்றி என்ன நினைக்கிற நீ? ஜஸ்ட் டிஸ்கிரைப் மீ. என்ன திடீர்னு? சும்மா சொல்ல. ரொம்ப அழகான போல்டான பொண்ணு, பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிற. என்ன கொஞ்சம் திமிரு பிடிச்சவ? சும்மா சொன்னேன். உண்மைதான், கொஞ்சம் திமிரு பிடிச்சவதான். ஆனால் எனக்குள்ள அழகான அன்பான ஒரு பொண்ணு இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டாங்க. மனசு விட்டு போயிடுச்சு. இப்போல்லாம் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. என்னாச்சுமா? சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா செப்பரேட்டட். அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் அப்பானால் நானும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனாலே பசங்க மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. இருந்தும் நான் ஒரு லவ் பண்ணேன். ஆனால் அந்த பையனுக்கு என் மனசை விட உடம்பு தான் பிடிச்சிருந்துச்சு. ஆசை முடிஞ்ச உடனே அவனும் விட்டுட்டு போயிட்டான். அப்புறம்தான் இந்த மாடலிங். இங்கே மட்டும் என்ன, எங்கே போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ். இதனாலே எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? பட் ஐ ஸ்டில் ஒர்க் ஹார்ட். சம்டைம்ஸ் ரொம்ப லோன்லியாக இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் யோசிச்சாலே பயமாக இருக்குது. மிஸ் இந்தியா ரியா, அழலாமா? நான் தான் இருக்கேன்ல. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நான் ஏன் உன்னை வீட்டில் விட்ட தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததும் உங்ககிட்ட ஏதோ இன்னசென்ஸ் தெரிஞ்சுது. நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு தோணுச்சு. ஏமாற்ற மாட்டேன்ல?
நீ ஏன் ரியா? நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் பொண்டாட்டி மிஸ் இந்தியா ஆக போறா. என்ன சொன்ன? மிஸ் இந்தியா. என்னடா தட்டிக்கிட்டே இருக்க, வந்தது சொல்லு. மச்சான், ரியா ஃபாரின் போகிறா ஒர்க் விஷயமா. வர 1 மாதம் ஆகுமா. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. இத்தனை வருஷம் கிடைக்காத சந்தோஷம் அவ கூட இருந்த இந்த 6 மாதத்தில் கிடைச்சது. அவ எனக்கு வேணும்டா. அதான் கொஞ்ச நாள் வந்துருவாள்ல, அப்புறம் என்னடா? டேய், அவ பெரிய மாடல் ஆயிட்டா. அவ என்னை விட்டு போயிடுவாளாடா. மச்சான், அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவேன்டா. டேய் மாப்பிள்ள, உண்மையான காதல் வந்து ஜெயிக்குன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரா? அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. ஏன்னா பேசுனே பேசிட்டு இருப்பியா நாய? அப்படி போ போ. அதெல்லாம் விட்றா, அப்புறம் பார்த்துக்கலாம். சோகமாக இருக்காத, வேலை செய். சொல்லக்கூடாது, பார்க்க சூப்பராக தான் இருக்கு. இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஒரு மாதிரி ஆக்கிறாளுங்கப்பா. என்ன பண்ணுறது? வருண், இங்க வா. வருண், இங்க வா. தோ வரேன். லைட்டா குண்டா இருக்கேன்ல? அப்பெல்லாம் இல்லையே. நோ, ஐ became fat. I have to work out more. லைட்டா தொப்ப, ஆனா கியூட்டா இருக்கு. என்ன? ஆமா, எங்க கிளம்புற? இன்னைக்கு சாட்டர்டேல பார்ட்டி போறேன். பார்ட்டியா? நெட்ஃப்ளிக்ஸில் சீரியஸ் பார்க்கலான்னு சொன்னியே, என்ன ஆச்சு? சாரி வருண், we'll see tomorrow. பார்ட்டி போகணுமா? ஆமா, நான் துபாய் போறேன்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க. இல்லை, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். டேப்லெட் போட்டுக்கோ. I'll be coming late in the night. Okay, bye. எங்க வருண் சக்கரவர்த்தி? ஹே, கூப்பிட்டேன், வரல. நல்ல பையன்டி அவன். ஓ, அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? நோ வே. Cheers. Cheers.
ஹே, என்ன டல்லா இருக்கு? டைம் ஆயிடுச்சு. இட்ஸ் கெட்டிங் லேட். வருண் வெயிட் பண்ணுவான். நான் கிளம்புறேன். ரியா, என்னடா ஆச்சு? சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணீங்களோ? ம், மிஸ் பண்ணியா? ரொம்ப. கண்டிஷன் மறந்துட்டியா என்ன? இப்போவும் கண்டிஷனா ரியா? உனக்கு பிடிச்சது குடிச்சுக்கோ. வாவ், தேங்க்யூ. எப்போ துபாயிலேருந்து ரிட்டர்ன் வர? மேக்ஸிமம் ஒரு 10 to 15 days. நானும் வரலாமா? நீ அங்க வந்து என்ன பண்ண போற? துபாய் பொண்ணுங்களை பார்க்கறியா? இல்லை, உனக்கு ஹெல்ப்பரா? வேணாம், இட்ஸ் ஓகே, ஐல் மேனேஜ். வருண், ம், இந்த 15 days என்ன மிஸ் பண்ணுவியா? சேச்சே. ஓகே, அப்போ நான் பார்ட்டி போகிறேன். ரியா ரியா, கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் ரியா. நோ லவ், நோ கமிட்மெண்ட்ஸ். என்னாச்சு எனக்கு? மூச்சு வாங்குது. இப்பெல்லாம் ஒழுங்கா செட்டுக்கு வர்றதில்லைன்னு பசங்க சொல்றாங்க. ஏதோ பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? அதெல்லாம் தூக்கி போட்டு பொழப்ப பாடுறா. டேய், நீ நல்ல டேலண்டான பையன், அதான் சொல்றேன். இதோ பாடுறா, 16 வயசுல என்கிட்ட நீ வேலைக்கு வந்த. இன்ன வரைக்கும் உன்னை நான் சொந்த பிள்ளையா தான் நினைக்கிறேன். உன் சேவிங்லாம் என்கிட்ட தான் இருக்கு. முதல்ல ஒரு செட்டப் பாரு. நீ ஓனர் ஆனாதான் உனக்கு பொறுப்பு வரும். பொண்ணு தேடி வரும்டா, புரியுதா? புரியுதுண்ணா. சரி, 3 மாதம் டியூ கட்டலையே, அதையும் சேர்த்து கட்டிடு. இப்போ எங்கே போகிற? ஷெட்டுக்கு தான். இந்த காரை டெலிவரி கொடுத்துரு. சரிண்ணா. ம். ஹே, நீ எங்க இங்க? நீ மெக்கானிக்கா? அது என்னோட கார். எப்படியும் ரியா கிட்ட இவ சொல்லிடுவா. கால் பண்றாளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மறுபடியும் கால் பண்றாளே.
என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. என் கோல், என் பேஷன் எல்லாமே மிஸ் இந்தியா தான். என் லைஃபே அதுதான். எல்லாத்தையும் தொலைச்சிட்டல. என்ன சொல்ற? ஹே, நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்டா மயிறு. I told you so many times, don't try anything without protection. இன்னும் 3 மாசத்துல காம்படிஷன். இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ண முடியும்? I don't know how I'm going to handle this. உன்னெல்லாம் வீட்டில் விட்டதுக்கு என்னதான் செருப்பால் அடிக்கணும். Let's abort. அபாட்டா? கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுப்போறியா? என்ன யோசிக்க சொல்ற? இதுக்கு மேல என்ன யோசிக்க சொல்ற? என் லைஃப்ல என் கேரியர் தான் எனக்கு முக்கியம். இது மட்டும் பண்ணி கொடுத்துட்டு நீ கிளம்பு. ரியா, எனக்கு ஹாஸ்பிட்டலாக வர முடியாது. வீட்லேயே அபார்ட் பண்ணணும். உனக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணு இமீடியட்லி. சாரி ரியா. போ. மச்சான், ரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாண்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன். டேய், அவள் அபார்ட் பண்ண சொல்கிறாளா? அபார்ஷனம்? ஒரு உயிரை கொல்றது எவ்வளோ தப்பு. எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. ஆனால் அவளுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தியா? அவங்கெல்லாம் மாடர்ன் பொண்ணுங்க மச்சான். அவள் சொல்கிறத செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இரு. டேய் மாப்பிள்ள, அவள் எது சொன்னாலும் செஞ்சிடும் மாப்பிள்ள. போலீஸ் கேஸ் ஆகிடும். அப்புறம் உள்ளே வச்சு நம்மள லாடம் கட்டுவாங்க மாப்பிள்ள. டேய், அதை விடுங்கடா. ஏதாவது ஐடியா கொடுங்கடா. இர்ரா, நம்ம அப்படியே 10-15 பொண்ணை பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாரு. இர்ரா, நான் வேணா ஜோதிக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா? ஆமாடா, நீ பண்ண. ஒரு நிமிஷம் இரு. இருமாப்ல, அவன் பார்த்துக்குவான். அச்சோ, எந்த நம்பரும் தெரியல. ஹலோ ஜோதியா? ஆமாம் ஆமாம், நம்ம வருணுக்கு ஒரு சின்ன மேட்ரு. பார்த்தல்ல, நம்ம ஜாக்கி ஜோதியிலேருந்து ஜோதிகா கான்டாக்ட் வரைக்கும் வச்சுருக்கான். ஹலோ ரியா, ஏன் இன்னைக்கு ப்ராக்டிஸ் வரல? சார், ஆக்சுவலி மை ஹெல்த் இஸ் நாட் வெல். ஒரு 3 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாமா? 3 days-ஆ? எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாங்க ரியா. எல்லாருக்கும் பதில் சொல்லிருக்க முடியாது. மேக் இட் ஃபாஸ்ட். ஷோர் சார், தேங்க்யூ. ரியா, ரியா, டேப்லெட் எடுத்துக்கோ ரியா. என் பேரை கூப்பிடாத. உன்னால என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாரு. வேற ஏதாச்சும் வேணுமா? Just get out. என்ன மன்னிச்சிருக்கிறவில்ல. உலகத்தை பார்க்க வேண்டிய குழந்தை
ஐயோ கருவிலே அழிச்சிட்டேனே. ஐயா என்னமாச்சு? வலிக்குதுடா. பார்த்து பார்த்து பொறுமையா பார்த்து. நான் இந்த காம்படிஷன் மட்டும் அட்டென்ட் பண்ணல, நீ அவ்வளோதான். ஐயோ ரியா ஏரியான்னு சொன்னல, அப்புறம் ஏன்டா என்ன இப்படி பண்ண வச்ச? என் கையால நான் என் குழந்தைய கொண்டுட்டு வரேன். பண்ணாம இருந்திருக்கலாம். நான் ஏன் உன்னை வீட்டுல விட்டேன்? வலிக்குதுடா. I'm done with you. வெளியில போ. Just get out.
என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் என்னை விட்டு நீங்காதடி. என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் நானே சொன்னாலும் என்னை விட்டு நீங்காதடி. பாரோ தாங்கி காலங்களாச்சு, நீயோ இல்லா இருண்டதான் போச்சு. காதல் தேடி காயந்த கண்ட, நீயோ இருந்தா அழகாகி நின்ன. நீங்காதடி நீங்காதடி, என விட்டு நீங்காதடி. நீங்காதடி நீங்காதடி, என விட்டு நீங்காதடி. ஹலோ, அம்மா. ஏம்மா ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறீங்க? கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல? எதுவும் யோசிக்காதீங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா, டாக்டர்கிட்ட போகலாம். நம்ம செக் பண்ணுவோம். ஏன் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை நினச்சி கவலையாக இருக்கு. உங்கள் அப்பா மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாருல்ல. அப்பா இல்லாதனால தான் நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறல. சரி, நான் உனக்காக கல்யாணம் பண்ணுறேன். எனக்கு 6 months மட்டும் டைம் கொடு. என்னோட காம்படிஷன் முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன். சரியா? ம். இப்போவாச்சும் சரிம்மா. ஹலோ ரியா, இந்த காம்படிஷனில் நீங்கள் இல்லை. உங்களுக்காக நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். சார், பட் உங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு ஆஃபீஸ் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. can you give me one more chance? My mom is not well. ரியா, இது நீங்கள் ஆசைப்பட்டது. உங்களுக்காண்டி நான் பண்ணேன். இதுக்கு மேலே என்னால் ஹெல்ப் So பண்ண please try முடியாது. to understand. நான் மட்டும் ஹெல்ப் பண்ண முடியாது ரியா. 100 ஸ்பான்சர்ஸ் மேலே இருக்காங்க. உங்களுக்கு பதிலாக வேறு மாடலை செலக்ட் பண்ணிட்டாங்க. Sir. So please sir, இந்த ஒரு ரியா, no more explanation. Sir. Please quit. Sir. What's your problem? Riya, என்னாச்சு? Are you okay? I'm not okay. எங்க உன் boyfriend? தெரியல, என்ன வேணும்? If you think he's working in IT company, right? He's not an IT employee. He's a mechanic. What? ஆமா, நேத்து தான் அவனை பார்த்தேன். So be careful, Riya. இரு. உன் கை என்ன ஆயில் ஸ்மெல் வருது? அதுவா, அது ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரமாக கார் ஓட்டிகிட்டு இருந்தேன்ல, அதான் சம்வாட் அப்படி இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை. செல்வி,
என்னடா ஆச்சு? ஏதா கனவு கிணவு கண்டியா? சரி வா தூங்குவோம், வா. என்ன ஆச்சு? ம், அம்மா உன்னை விட்டு எங்கும் போகல. ம், அல்லாத எதுவும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு. ம், வா. செல்வி, என்ன பண்ணிட்டு இருக்கேமா? டேய், என்ன ஆச்சு? காம்படிஷன்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கம்மா. அதுக்கு இந்த 5 இயர்ஸ் நான் இதுக்காக தான் கஷ்டப்பட்டேன். எப்படி சடனாக கூப்பிட்டு சொன்ன உடனே என்னால் அக்செப்ட் பண்ண முடியலம்மா. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்டா. ஆனால் லைஃப்ன்றது ஒரு தடவை தான் செல்வி, இன்னொரு வாய்ப்பே இல்லை. அதுக்குன்னு அம்மாவை விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன்ல. சாரிம்மா. இங்கே பாரு, உனக்கு காம்படிஷன் முக்கியம்னா எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். இந்த காம்படிஷனுக்காக உன் உயிரை கூட எனக்கு தயாராகிட்டேல்ல. இங்கே பாரு, அம்மா நான் சொல்கிறேன், நீ போயிட்டு வா. என்னை பற்றி வரி பண்ணாத. அம்மா, நான் என்ன பார்த்துக்கிறேன், சரியா? ம்? மேம் நீங்கள் உள்ளே போகலாம். ஓகே. சாரி சார். உங்களுக்கே தெரியும் என்னோட பேஷன், என் கோல்ஸ், இதுதான் என்னோட லைஃப் அச்சீவ்மெண்ட்டே. ப்ளீஸ் சார். ரியா, கூல். இந்த காம்படிஷனில் நீங்கள் இருக்கீங்க. இன்னிலிருந்து உங்கள் ட்ரைனிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். டோன்ட் வரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரியா, ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஷோ. ஷோர் சார். டேய், அந்த ஸ்பேனர் கொடுறா. இந்தாங்கண்ணே. டேய் மச்சான், வருணோட ஆள் வராடா. வாங்கடா. டேய் நில்றி. யார் நீங்களாம்? நாங்கள்லாம் வருணோட ஃப்ரெண்ட்ஸ். பேசாமல் போயிருங்க. ஸ்டூபிட்ஸ். ஏய், எங்கே போகிற? நின்று பேசிட்டு போ. என்ன பேசுறது நான் உங்ககிட்டலாம்? டோன்ட் ஈவன் டேர் டு டாக் டு மீ. இதுக்கு மேலே பேசினேன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னது போலீஸ் கம்ப்ளைண்ட்டா? இந்த காம்படிஷன் உனக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? சார் 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 ப்ளீஸ் சார், கொஞ்சம் கதவு தரங்க சார். யாரா நீ இங்கே வந்து கத்திட்டு இருக்கிற? வீட்டாண்ட இங்கெல்லாம் வரக்கூடாது, போ. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கிளம்பு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். எதா இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பேசிக்கோ. வீட்டுக்கிட்டலாம் வரக்கூடாது. சார் ப்ளீஸ் சார், கிளம்பு. இவ செஞ்சு சார், ப்ளீஸ் சார். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா போலீஸை கூப்பிட்டுருவேன். கிளம்புன்றல. சொல்கிறா. எனக்கு பணம் வேணும். இப்போ எதுக்கிட்ட அவ்வளோ பணம்? நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கியா? இல்லைண்ணே, யோசிச்சு தானே கேட்குறேன். டேய் தம்பி, உன்னோட கனவே செட்டு வைக்கிறது தான், புரியுதா? அதுக்காக நீ சின்ன வயசுல சேர்த்து வச்ச 12வது ₹1 ₹2 இல்லை, 30 லட்சம் ரூபாய். கொஞ்சம் மிஸ் ஆச்சு, உன் வாழ்க்கையே போயிடும், பார்த்துக்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. சரி, நான் பார்த்துக்கிறேன், விடு. ரொம்ப நன்றிண்ணா. சரிடா. நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டேன் சார். சார்,
அவளை எப்படியாச்சும் மிஸ் இந்தியா ஆக்கிடுங்க சார், ப்ளீஸ் சார். மிஸ் இந்தியா ஆகுறதுன்னா வெறும் பணம் மட்டும் போதாது. அன்றைக்கே மைல்டாக ஒரு டவுட் வந்தது. உண்மையிலேயே நீ அவளை மிஸ் இந்தியா ஆகணும்னு நினச்சினா இந்த ஊரை விட்டே ஓடி போயிடு. நீ அவள் கூடவே இருக்கக்கூடாது. புரியுதா? சரி சார், நான் ஊரை விட்டு போனாதான் அவள் மிஸ் இந்தியா ஆவானா? நான் இப்போவே போகிறேன் சார். கண்டிப்பாக இனிமேல் அவள் லைஃப்பில் நான் திரும்பி வரமாட்டேன் சார். ஆனால் அவளை எப்படியாவது மிஸ் இந்தியா ஆக்கிடுங்க சார். தம்பி சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓனா மெக்கானிக் ஷெட் வைக்கணும்னு அவனுக்கு ஆசை. அதான் கனவு. அது கூட உங்களுக்காக தான். இப்போ அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு கூட தெரில. மேடம், எங்களுக்கு எல்லாமே அவன்தான் மேடம். எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சி கொடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். நீங்கள் யாரையோ தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். தப்பாக நினைக்காதீங்க. என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணும்ல. வருண் சடனாக என் லைஃபுக்கு வந்தான். என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். என்னை சிரிக்க வச்சான், அழ வச்சான். இப்போ எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் ஒன்றுமே தெரியாது. இப்போ என்னை விட்டுட்டு போனது கூட எனக்காக தான். உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்மா. மேடம், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் மேடம். பக்கத்தில் எதனா இருந்தால் பார்த்துட்டு வந்துடுறேன் மேடம். சரி மேடம். வருண், எங்கடா போன? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? வா, வீட்டுக்கு போகலாம். நீ இல்லாமல் அந்த வீட்டில் இருக்க முடியல வருண். ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டு போயிட்டல்ல, தப்பு தான். ஆனால் நம்ம குழந்த அன்னைக்கு நீ டேப்லெட் கொடுத்துட்டு போகும்போது ஏதோ கோவத்தில் போட்ட. தப்பு தான்.
எனக்கும் அந்த குழந்தை வேணும்னு நினச்சேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா. உன்னை விட யார் என்ன நல்லா பார்த்துப்பாங்க? நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை. அதனாலேயே எது மேலேயும் ஆசைப்பட்டதில்லை. நீ பார்த்தல்ல, என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஓனர் அன்பண்ண, அவ்வளோதான். முதல் முறையாக உன் மேலே நான் ஆசைப்பட்டேன். நீ வேணும்னு நான் நினச்சேன். எங்கள் அம்மாவை நான் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கிறியா? நீ போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையை வெறுத்து போச்சு. என் மேலேயே அவ்வளோ பாசம். நான்லாம் அழுவேன்னு எனக்கு தெரியாது. உன்னை பார்த்தேன். அன்பு, பாசம், காதல், இப்போ கண்ணீர். உன்னோட கோல் என்னன்னு எனக்கு தெரியும். மிஸ் இந்தியா ஆகணும். நான் வெறும் மெக்கானிக் தான். பரவாயில்ல, ஒரியா வேணாமா? வேணாம். ஹே, கண்டிஷன் மறந்துட்டியா? நீ என் கூடவே தான் இருக்கணும். இதெல்லாம் கண்டிஷன்ல இல்லை மேடம். அதை இப்போ சொல்லிட்டேன்ல. வருண், I need my baby back. ரியா, எப்போ நம்ம கல்யாணம்? ஷோ முடிச்சுட்டு நம்ம கல்யாணம் தான். இனிமேல் கண்டிஷன்லாம் இல்லைல்ல? இனிமே தான் கண்டிஷனே.